வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இப்போ வாழைப்பழம் எடுத்துக்கிறேங்க. வாழைப்பழத்தை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாங்க. குட்டி குட்டி பீசஸாகவும் நறுக்கலாம், இந்த மாதிரி நறுக்கிக்கலாம். இப்போ 2 ப்ரெட் எடுத்திருக்கேன். அந்த ப்ரெட்டோட ஓரத்தில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் ப்ரெட்டை எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்பவே கம்மி தாங்க. இப்போ இந்த ப்ரெட் மேலே சப்பாத்தி கட்டியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஜென்டில் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது திக்னஸாக இருக்கிறது கொஞ்சம் சாஃப்டாக மாறும். இது மாதிரி ஸ்டஃப் பண்ணுறதுக்காக நான் 4 ப்ரெட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ மேலே குட்டி குட்டி பீசஸாக நறுக்குனா வாழைப்பழத்தை அது மேலே வச்சுட்டு நம்ம இன்னொரு ப்ரெட்டை இது மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா அது நல்லா சீல் ஆகிக்கும். அது வெளியே ரிமூவ் ஆகாதுங்க. இப்போ இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நீங்கள் நிறைய பழங்கள் கூட வைக்கலாம், ஸ்ட்ராபெரிலாம் வைக்கலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு முட்டையை உடச்சிக்கிறேங்க. முட்டையை உடச்சிட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பீட் ஆனதும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை எடுத்து நம்ம இதில் டிப் பண்ணிவிட்டு நல்லா எல்லா இடத்துலையும் ஈவனாக எக் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு. பேன் ஹீட் ஆனதும் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நீங்கள் நெய் அல்லது பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க ப்ரெட் டோஸ்ட்டை நம்ம இது மேலே சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃப்ளிப் பண்ணி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்குங்க. அவ்வளோதான், நல்லா ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய சூப்பரான பனானா ப்ரெட் டோஸ்ட்டு. நான் பவுடர் சுகரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட சாக்லேட் இருந்துச்சுன்னா சாக்லேட் மெல்ட் பண்ணி அது மேலே கூட அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். எல்லோரும் இன்புற்றி வாழ்க. நன்றி.